நீங்க யூசுவலா அந்த ரைட்டிங் ப்ராசஸ் வந்து எவ்வளவு நாள் எடுத்துப்பீங்க சார் ஒரு மூவிக்கு? இல்லை, டிபெண்ட்ஸ் ஆன், அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல கதை அது முழுசா உருவாகி, அதாவது ஒரு எண்ண பொறி, ஒரு ஃபர்ஸ்ட் தாட், அதுல இருந்து மொத்தமா ஒரு படம் நல்லபடியா வந்து சேர்றதுக்கு எப்பவுமே குறைந்தபட்சம் 6 மாசம் இருந்தா நல்லது. 6 months ஆயிடும். கைதி எல்லாம் வந்து 10 நாள் எழுதுனதுதான். ஓ. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் வந்து அவரோட சிந்தனை ரொம்ப நாளா இருந்திருக்கு. பேப்பர் நியூஸ் ஒன்று படிக்கிறாரு லோகேஷ். திருச்சியில ஒரு 900 கோடிக்கு நிஜமாலுமே போதைப் பொருள் மாட்டிருக்கு. எங்கேயோ நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். திருச்சியில 900 கோடிக்கு எப்படி போதைப் பொருள்ங்கிறது அவர் ரொம்ப ஆச்சரியப்படுது. ஸோ அந்த கேங் கிட்ட எப்படி இருந்திருப்பாங்க அந்த கேங்குங்கிறது திங்க் பண்ணும்போது தான் அர்ஜுன் தாஸோட அந்த கேங்கு, அவங்க அண்ணன் வெளியே தெரியாத ஒரு இதுன்னு சொல்லி அந்த கேங்கை பிடிக்கிறதுக்கு போலீஸ் ஒரு ஆள் இது பண்ணியிருக்காங்களா. அப்படி யோசிக்க அவருக்கு ஓவர் நைட் ஸ்டோரியா ஒரு ஐடியா வருது. அதுக்குள்ள ஒரு கைதி உள்ள வந்தானா எப்படி இருக்குன்னு சொல்லி மன்சூர் அலிகான் சார் வச்சு தான் அவர் திங்க் பண்ண படம். ஓகே. ஸோ அவர் மன்சூர் அலிகான் சொல்லி கிட்டத்தட்ட அது ஷூட் போற நேரத்தில் பார்த்தா இந்த பக்கம் நாங்க வந்து இரும்பு திரை முடிச்சிருந்தோம். நேரம் பாருங்களேன், இரும்பு திரை முடிச்சோன்னு கார்த்தி சாருக்கு சர்தார் சைன் பண்ணிட்டாரு அந்த டைரக்டர். இப்ப திடீர்னு சிவகார்த்திகேயன் சார் கூப்பிடுறாரு, எனக்கு இமீடியட் டேட்ல ஒண்ணு பண்ணுங்கன்னு. அப்போ ஒரு தாட் சொன்னா அவருக்கும் பிடிச்சிருக்கு. இது ரெண்டுல எதை சாய்ஸ் எடுக்கிறது அப்படின்னு பேசும்போது கார்த்தி சார் வந்து சரி நீங்க அது போயிட்டு வாங்க அப்படின்னு கார்த்தி சாரே சொல்றாரு.